எங்கள் தேசத்திற்காக நன்றி, எங்கள் இந்தியாவிற்காக நன்றி ராஜா, எங்கள் தேசத்திற்காய் நன்றி, எங்கள் இந்தியாவுக்காய் நன்றி. அல்லேலூயா, glory glory, அல்லேலூயா, glory glory, அல்லேலூயா, இயேசு ராஜா, கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் ரட்சகரும் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நாடுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் தேசத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று சுதந்திர தின ராஜா, அருமையான தேசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே, அருமையான ஒரு தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் தேசத்தை இன்னும் மென்மேலும் இது ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை தேசத்தை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி தேசத்தின் முழுவதுமாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ரத்த கோட்டைக்குள் எங்கள் தேசத்தை மூடிக்கொள்ளும். இப்படி சிலுவையின் ரத்தத்தை தேசம் முழுவதும் தளிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்கள் தேசத்தை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எங்கள் இயேசு ராஜாவின் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. Thank you. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களை கோரு, சேனையின் கர்த்தர் உன்னதவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களை கோரு, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமோ அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களை கோரு, தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களை கோரு, கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சிய விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களை கோரு, சேனையின் கர்த்தர் உன்னதவில் பெரிய காரியம் செய்திடுவார். நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்களது தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருப்பதற்காக சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீ பாதுகாக்கிற தேவனாக இருப்பதற்காக சொல்லுங்க. உடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடாத தேவனாக இருப்பதற்காக சொல்லுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, இந்தியாவை ஆசீர்வதியும் ராஜா. இந்தியாவில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நீ தாமே ஆண்டவரை ஆட்சி செய்யும் ஒவ்வொரு தலைவரையும் ஆசீர்வதியும் ராஜா. நீ தலைவரை ஆசீர்வதிக்காக சொல்லும் ஆண்டவரே. சகல ஊழியர்கள் பரிசுத்தமானதற்காக வருகிறோம், அவர்களை ஆசீர்வதியும் ராஜா. அந்த விளையில் வேலை செய்யும் ஆட்களை கண்ணோக்கி பாரு, அவர்கள் தேவையெல்லாம் நீ செஞ்சதுக்காகவும் சொல்லும்
ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ சந்திக்கிற தெய்வம். கொரோனா வியாதியின் அவஸ்தைப்படும் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும். எல்லாரும் ஆண்டவர் டிஸ்சார்ஜ் செய்து எல்லாரும் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லத்தக்க பெரிய காரியங்கள் செய்ய போதுக்கா சோதர ஆண்டவரை கொடாக்குடி சோதரம் செல்லும். ஒவ்வொரு ஆசீர்வாதம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கா சோதர ஆண்டவரை இப்படி கிருபையுடைய அன்பு தயவுக்காக சொல்லும். ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்காக சொல்லும். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்காக சொல்லும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்காக சொல்லும். ஒவ்வொரு விசுவாச குடும்பம் ஒவ்வொரு சபையாரை எல்லாரையும் நீ ஆசீர்வதிக்காக சொல்லும். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதிக்காக சொல்லும். இந்தியாவை ஆசீர்வதியோட வேண்டாம். இப்படி கிருபை அன்பு ஒவ்வொரு சமாதானத்துடைய ஆண்டவர் இந்தியா தேசத்தை முழுவதும் சமாதானமாக இருக்க பிறகு செய்ய போவதுக்காக பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருப்பதுக்காக சோதராண்டவரை கொடாக்குடி சோதரம் சொல்லிட மாட்டவரே ஆசீர்வதினாலே நல்ல ஜபம் கேளும் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியா அவருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தினம் நாள், இண்டிபெண்டன்ஸ் டே ஆகையினால இந்த நாளிலும் கூட இந்த கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மிக அருமையான ஒரு தேசம் இந்திய தேசம். We are really proud to be an Indian. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை நாம் ஆராதிப்போம். இப்பொழுதும் கூட நாம் நல்ல கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோமா? பாரத தேசத்தின் ராஜா நீரே. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தேசத்தை ஆசீர்வதித்து ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து தேசத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென், ஹல்லேலூயா. பாரத தேசத்தின் ராஜா நீரே. ஹல்லேலூயா. காத்தோற்றும் எங்கள் தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. இந்திய தேசத்தின் ரட்சகரே. அல்லேலூயா. இந்தியரை எங்களை காப்பவரே. அல்லேலூயா. பெருமழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே, ரட்சிப்பு பெருகிட சபை நிரம்பிடுதே. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் தீ நம்முடைய தேசத்துல பற்றி எரியும்படியாய் இந்த வேளையில ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடலை ஜெப பாடலை பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. பெருமழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே. பெருமழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே. ரட்சிப்பு பெருகிட சபை நிரம்பிடுதே. அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தரே தெய்வம் என்று தேசத்தில் ஜனங்கள் அறிக்கை செய்யும்படியாய் நாம் ஜெபத்தோடு கூட இந்த சரணத்தை பாடுவோமா? சாத்தானின் முகத்திரை கிழிந்திட்டதே, சாபங்கள் யாவும் தொலைந்திட்டதே. சாத்தானின் முகத்திரை கிழிந்திட்டதே, சாபங்கள் யாவும் தொலைந்திட்டதே. கர்த்தரே தெய்வம் என்று தேசமே கண்டதே. அல்லேலூயா பாரத தேசத்தின் ராஜா நீரே, போற்றும் எங்கள் தெய்வம் நீரே, இந்திய தேசத்தின் ரட்சகரே, இந்தியர் எங்களை காப்பவரே, ஹல்லேலூயா, நீர் எங்களை காக்கிறவரப்பா. செவிடர்கள் யாவரும் கேட்கின்றார்களே, குருடர்கள் யாவரும் பார்க்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. செவிடர்கள் யாவரும் கேட்கின்றாரே, குருடர் யாவரும் பார்க்கின்றாரே. செவிடர்கள் யாவரும் கேட்கின்றாரே, குருடர்கள் யாவரும் பார்க்கின்றாரே. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா கர்த்தர் நம்முடைய தேசத்தின் ராஜாவா இருக்கிறார். அவருடைய நாமம் எங்கும் பிரஸ்தாபப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்தை நேசிக்கிறார். நம்முடைய தேசத்திற்காக நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Thank you Father God. இப்பொழுதும் கூட ஆசீர்வாடும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுங்க என்று என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. Amen. Hallelujah. Let the Spirit of God move, Lord. எங்க மத்தியில நீங்க ஆசீர்வாடுங்க. எங்க தேசத்து மேல நீங்க ஆசீர்வாடுங்க. எங்க திருச்சபை மேல நீங்க ஆசீர்வாடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம் தேசத்தை ஆட்கொள்ளும்படியாய் அவருடைய கரத்துல நம்ம போய் எடுப்போமா? Amen. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. ஆசீர்வாடும் நாம் பாடும் பொழுதே நம்முடைய இடம் அசையணும், நம்முடைய தேசம் அசையணும். Lord, shake my nation, Lord. சொல்லுங்க, கூட சொல்லுங்க, Lord, shake my nation, Lord.
let there be a great revival, Lord. என் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலின் ஒரு அசைவு ஏற்படணும்பா. Yes, Lord. Amen. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் கூடப்பா ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் அப்பா உங்களுடைய ஆவியானவர் நீங்க நிரப்புங்கய்யா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். உங்களுடைய கிருபை இறங்கட்டும் ராஜா. Let the Spirit of God move, Lord. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே இடமசையா என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசையா என் உள்ளம் நிரம்ப நீரிறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே இடமசையா என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசையா என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Amen. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்கப்பா. மேலும் வல்ல ஆவியானவர் நீங்க இறங்குங்கப்பா. அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அற்புதத்தின் கரத்தை வைங்கய்யா. தகப்பனே எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே. Amen. Hallelujah. தீச்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தீச்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடும்
இந்த நாளில கூட தகப்பனே எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே எங்களுக்கு தக்கத்தவ ராஜா எங்களை ஒன்று கூடி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பி வருகிறீர்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord. Hallelujah. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா. என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது ஐயா. உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கி நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில கூட தகப்பனே என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் முழு இதயத்தோடு கூட முழு பலத்தோடு கூட ஐயா உம்மை நாங்கள் விசுவாசித்து நேசித்து ராஜா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஐயா. எங்கள் ஒவ்வொரு மேல் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மேல் நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மேலும் ஒரு வாஞ்சியும் தாகத்தை ஊற்றுங்கப்பா. தகப்பனே தேவனாகிய கர்த்தருடைய மாபெரிய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஐயா. Let the Spirit of God move, Lord. Let the anointing of the Holy Spirit move, Lord. ஆண்டவரே இந்த வேளையில கூட தகப்பனே இந்த விசேஷித்த நாளில கூட ஐயா நாங்கள் ஒன்று கூடி இந்த தேசத்திற்காய் நாங்கள் ஆராதித்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஓ ரபுனி Holy Spirit எங்கள் மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நாங்கள் பெற்ற வசிப்பு நாங்கள் பெற்ற ஆண்டவர் அற்புதங்கள் ஆண்டவரே நாங்கள் பெற்ற நன்மைகளை எங்கள் தேசம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவியானவர் நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ராஜா எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் போதும் ராஜா. உம்முடைய கிருபை போதும். உம்முடைய இரக்கம் போதும் ஐயா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை ஐயா. ஓ mighty Holy Spirit, thank you Father God. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் உம்முடைய பிள்ளையை தொடுங்க ஐயா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். அற்புத கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஐயா. இந்த வேளையில கூட தகப்பனே ஆவியானவர் அப்பா அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் மகிமை நிறைந்த ராஜாதி ராஜன் யூதராஜ சிங்கமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்பா நீர் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. எல்லா பலவீன கட்டுகள் உடைக்கப்படட்டும் அப்பா. எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தருடைய வலது கரம் அவர்களை தாங்கி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. Let the mighty anointing of the Holy Spirit fill your people, Lord. Fill the nation, Lord. Oh mighty Holy Spirit, இந்நாள் முதற்கொண்டு எங்கள் தேசத்தில் நாங்கள் மாற்றங்களை காணும்படியாய் ஆண்டவரே எங்கள் தேச தலைவர்கள் மத்தியில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும்படியாய் எங்கள் தேசம் சேமத்தை காணும்படியாய் எங்கள் தேசம் எழுப்புதலை காணும்படியாய் இந்த வேளை நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்கள் சாபங்களை நீக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரணும் ஐயா. தகப்பனே எங்களுக்கு ஒரு விசேஷம் பாராட்டி எங்கள் தேசத்தை காப்பாற்றி ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொரு மேல் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மேல் நம்முடைய கிருபை இறங்கட்டும். Amen. Hallelujah. பாசம்
நேசமாய் வந்தவரை நேசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை தேடி வந்தீரே. நாம் பெற்ற ரட்சிப்பு, நாமும் கூட ஒரு காலத்தில் பாவத்தையும் சாபத்தையும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார், அவருடைய சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நாம் பெற்ற ரட்சிப்பு எங்க தேசம் பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலின் தீ, ஆண்டவரே, ஒரு காற்று உங்க தேசத்தின் மேல் வீசட்டும் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அசமாய் வந்தவரே இசமாய் தேடி வந்து உசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. அசமாய் வந்தவரே இசமாய் தேடி வந்து உசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. எல்லாரும் பாடுங்கள், கருத்தாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கருத்தாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே என் தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே என் தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. இந்த பாடலை பாடும்போது நீங்க எல்லாரும் விசுவாசிக்கணும், ஏசப்பா ஒரு பெரிய காற்று, ஏசப்பா ஆவியானவருடைய காற்று எங்க தேசத்தின் மேல வீசுகையா. நீங்க வாங்கப்பா, எங்க தேசம் ஒரு பெரிய மாற்றத்தை காண்போம். Amen, hallelujah. Thank you Lord. Such a wind from God will change everything. Hallelujah. உம்முடைய காற்று வீசட்டும் அப்பா, எங்க தேசத்தின் மேல வீசட்டும். ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம காண போகிறோம். காற்று வீசுதே என் தேசத்தின் மேலே, ஆவியானவர் ஐயா வந்து விட்டாரே. காற்று வீசுதே என் தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லாரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே என் தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே என் இந்தியா மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முடித்து போட்டு பிதாவின் சித்தமதை முடித்து வைத்தாரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முடித்து போட்டு பிதாவின் சித்தமதை முடித்து வைத்தீரே. எல்லாரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே என் தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே என் தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. ஏழையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே, தரித்திரரானவரை சொத்தரிப்பேனே. ஏழையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே, தரித்திரரானவரை சொத்தரிப்பேனே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி
பாடுங்கள் காற்று வீசுதே Amen காற்று வீசுதே என் தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே காற்று வீசுதே இந்த தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே பரலோக வாழ்வு தன்னை பரிசாக தந்திடவே உலோக வாழ்வை நமக்காய் விரும்பீற்றே பரலோக வாழ்வு தன்னை பரிசாக தந்திடவே உலோக வாழ்வை நமக்காய் விரும்பீற்றே எல்லோரும் பாடுங்கள் கரங்களை உயர்த்தி பாடுமா எல்லோரும் பாடுங்கள் களிப்பாய் பாடுங்கள் இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் களிப்பாய் பாடுங்கள் இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள் காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே ஓ காற்று வீசுதே எங்கள் இந்தியா மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே காற்று வீசுதே எங்கள் தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே ஆவியானவர் வந்து விட்டாரே எங்கள் ஆவியானவர் நீங்க வந்து விட்டீரே ஆவியானவர் நீங்க வந்து விட்டீரே எங்க தேசத்தின் மேல நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க அல்லேலூயா oh yes Holy Spirit thank you Lord thank you Jesus நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா தேவாட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி hallelujah thank you Lord thank you Jesus thank you Father God amen hallelujah இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க ஒரு 2 நிமிஷம் நம்முடைய தேசத்திற்காக நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய இந்திய தேசத்தை நமக்கு முன்பாக கொண்டு வருவோமா oh yes Holy Spirit தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும் ஐயா amen hallelujah amen Holy Spirit இந்நாளில மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்திற்காக கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் amen hallelujah நான் பெற்ற ரட்சிப்பு இயேசுப்பா என் மக்கள் ரட்சிக்கப்படும் ஐயா என் மக்கள் ஆசீர்வாதமா இருக்கும் ஐயா ஆண்டவரே இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர்களும் உம்முடைய வருகையில காணப்படணும் இயேசுப்பா amen hallelujah thank you Holy Spirit இந்த வேளையில கூட தகப்பனே நாங்கள் ஒரு சபையாய் ஒரு மனதோடு கூட அப்பா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த நல்ல நாளிலும் கூட ஐயா இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட ஐயா என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் அப்பா என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல தேசத்தில் நாங்கள் அன்றோட பிறக்கும்படியாய் இந்த நல்ல தேசத்தில் வாழும்படியாய் இந்த நல்ல தேசத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா இந்த வேளையில கூட தகப்பனே எங்க தேசத்திற்காக நாங்கள் கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும் எங்க தேசத்தை நீர் காப்பாற்றுங்கப்பா ஆண்டவரே எல்லா தீமைக்கும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் எல்லா ஆண்டவரே ராஜா பொருளாதார ரீதியிலும் அப்பா எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா தேசத்தை ஆளுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆவியானவர் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் இந்நாள் முதற்கொண்டு தகப்பனே எங்க தேசம் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காணட்டும் அப்பா ஆண்டவரே ரட்சிப்பை காணட்டும் ஐயா ஆண்டவரே எல்லா விதமான அந்தகார கிரியைகள் அழிந்து போகட்டும் அப்பா தேசத்துல பரிசுத்த ஆவியானவர் நீதியும் நியாயமும் நேர்மையுமாய் என் தேசம் வழி நடத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா என் தேசத்துல எல்லா பொருளாதாரத்துல
ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்க தேச மக்களை தகப்பனே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே எங்க தேச மக்களிலே தகப்பனே என் தேவனாகி கர்த்தர் அப்பா ஆண்டவர் ஒருவரும் ஏழையா இருக்கக்கூடாது ஐயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுங்கப்பா. நல்ல வேலைகளை கொடுங்க ஐயா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்க தேச தலைவர்களை கர்த்தர் ஞானத்தோடு நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க தேசத்தில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். வருகைக்கு முன்பாக எங்க தேசம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை மாத்திரமல்ல ஒரு எழுப்புதலை காண போகிறதுக்காக தகப்பனே ஒரு பெரிய எழுப்புதல் ஐயா. Let there be a great revival in our nation, Lord. நீங்க சீக்கிரம் வரப்போறீங்கப்பா. உங்க வருகை மிக சமீபமா இருக்கிறது ஐயா. உங்களுடைய வருகைக்கு முன்பாக என் தேசம் தகப்பனே ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல ஆயத்தப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. Oh, let my nation be prepared, Lord, to meet my God, the Almighty Adonai. Oh, mighty Holy Spirit, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஐயா. இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலுக்காக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் என்னால் முதற்கொண்டு பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். Let there be a great revival, Lord. ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலின் சத்தத்தை ஆண்டவரே அண்டு ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சப்பாவை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ராஜா அந்த இறைச்சலின் சத்தத்தை ஆண்டவரே எழுப்புதலின் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த கிருபை அவர்கள் மேல இறங்கட்டும் ஐயா. ஒரு வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும். எல்லா பலவீனங்கள் நீங்கி சுகம் பலம் ஜீவன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே தகப்பனே நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியா நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே தகப்பனே ராஜா உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களுக்கு அதை வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. அவமானங்கள் நிந்தைகள் நீங்கட்டும் ஐயா. ஆண்டவரே தலை நிமிரச் செய்கிற தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா கர்த்தர் நீ தலை நிமிரச் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அருளும் அப்பா. உம்முடைய வருகை மட்டும் தகப்பனே நல்ல சுகம் பலம் ஜீவனை கர்த்தர் கொடுத்து உமக்கு ஊழியம் செய்து சாட்சியா ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாங்க. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே இந்த ஆராதனை நீங்க நடத்துங்க. ஆராதனை ஆசீர்வதிங்க. நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்க. மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். God bless you. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான நாளில கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளில கூட தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை மகா பெரியது. அதனால் ஒரு விசேஷத்தினால் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தனால் ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். நம் தேசத்து மேல் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. Praise God. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என்
கண்கள் காண வேண்டும் தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கு தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கு என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கு தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கு கோடி மக்கள் சிலுவையில் தேடி ஓடி வந்து சுகம் பெறவே கோடி மக்கள் சிலுவையில் தேடி ஓடி வந்து சுகம் பெறவே தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கு தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கு எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும் ஓசைக்கள் கரம்பிடித்து கணங்களுக்காய் கதறணுமே ஓசைக்கள் கரம்பிடித்து கணங்களுக்காய் கதறணுமே தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கு எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். Hallelujah, praise the Lord. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று வாசித்தோம். பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், இது அதிசயங்களை செய்கிறவர், இது அற்புதங்களை நடப்பிக்கிற தெய்வம். கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தேசமே பயப்படாதே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தேசத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. Rejoice and be happy about your country. உன் தேசத்தை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தை குறித்து நாம் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்திய தேசம் ஒரு மகிமையான மகத்துவமுள்ள ஒரு தேசம். It is not an ordinary country. It's blessed by God. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் தான் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் பேசுகிற வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things for our nation. கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு பெரிய காரியங்களை செய்வார், மகத்துவமான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். Our country is a blessed country. நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். உங்களுக்கு நன்றாய் தெரியும், ஆண்டவராகிய இயேசு ராஜாவினுடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய தோமையார் இந்தியா தேசத்துக்கு வந்தார். இந்தியாவில் வந்து சுவிசேஷம் பிரசங்கித்தார். நடந்து திரிந்து கர்த்தருடைய ஊழியர்களை செய்தார். கடைசியில் சென்னை பட்டணத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தார். எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்பதை, இந்திய தேசம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Our country is a blessed country. நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மாத்திரல்ல, இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை ஆண்ட எஸ்தர் ராஜாத்தி, ஆகஸ்வர ராஜா. Our country is a blessed country. நம்முடைய தேசம் கர்த்தரால் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். சக்கரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம், சக்கரியா 12ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். தன் பலனை தரும். வானம் தன் பணியை தரும். தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆல் பிளெஸிங்ஸ் இவைகள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கும்படியாய் நான் கட்டளையிடுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். I would bless my people, Indian people. இந்திய தேசத்தின் மக்களை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இவைகள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கும்படியாய் நான் கட்டளையிடுவேன். கட்டளையிட்டு இருக்கிறார். We are a blessed people. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் நம்மை விசேஷமாக நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் துணையா இருக்கிறார். நம்முடைய தேசத்துக்கு தேவன் துணையா இருக்கிறார். நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு தேவன் துணையா இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேசத்தை தேவன் நேசிக்கிறார். நம்முடைய தேசத்தின் தேவன் கர்சனை உள்ளவராக இருக்கிறார். Praise God. மறுபடியும் இன்னொரு விஷயம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தையை, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். I am for you. நான் உனக்காக துணை நிற்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து, ஒவ்வொரு இந்திய மக்களுடைய கரத்தை பிடித்து அவர் நடத்துகிற தேவன். அவர் இந்திய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். தேசத்தின் ஜனங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார்.
ஒவ்வொரு மேலும் தேவன் அன்பு வைத்திருக்கிறார், அவர் நேசிக்கிறார். He loves India and its people. Oh hallelujah lama shikaba. தேவன் இந்திய மக்களையும் இந்திய தேசத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார், மறந்து போக வேண்டாம். யோபுவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அடுத்த வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கி இருக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. தேசத்தின் ஜனங்களை அவ்வளவு நேசிக்கிறார் கர்த்தர். என்ன சொல்றாரு? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து, தாழ்ந்தவர்களை எல்லா விதத்திலும் தாழ்ந்த மக்களை தேவன் உயரத்தில் வைக்கிறார், உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை, வேதனையோடு கூட இருக்கிறவர்களை, துக்கித்துக் கொண்டிருக்கிறவர்களை, மன சமாதானம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ரட்சித்து அவர்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாத, இந்தியாவே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், இன்னும் செய்வார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Amen. யோவேல் 2:25 வசனம் 26 வசனம் வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். What all you lost, நீ எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ தெய்வ பிள்ளைய, நீ எதெல்லாம் இழந்து போய் தவிக்கின்றாயோ, எதெல்லாம் சத்துரு பட்சித்து போட்டிருக்கிறானோ, இவைகளெல்லாம் நீ தோல்வி அடைந்திருக்கிறாயோ, அவைகள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு திரும்ப அளிப்பேன். I will give it back. உனக்கு திரும்ப அளிப்பேன். I will bless you. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உயர்த்துகிறவர். அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் மக்கள் ஒருபொழுதும் தலைகுனிந்து போவதில்லை. அவர் நம்மை தலைகுனிய செய்கிற தேவன் அல்ல, அவர் தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனாகிய கர்த்தர். நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். திருப்தியா இருப்பீங்க. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த
உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்தியாவே அவரை துதிக்கும். துதிக்கிற காலம் வருது. இந்த தேசமே அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் வருகிறது. Hallelujah. It's going to happen. தொடர்ந்து என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை, தலைகுனிந்து போவதில்லை. அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். தேசமே பயப்படாது. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாது. மகிழ்ந்து களிகூறு, சந்தோஷமாயிரு. ஏன்? கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய போகிறார். மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். உன் களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உனக்கு சுகமும் பலனும் ஜீவனும் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ எழும்பி பிரகாசிப்பாய். மகிமையான ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. மகத்துவமான ஆசீர்வாதம் இந்த தேசத்தின் மக்களுக்கு வருகிறது. கர்த்தர் கொடுக்கிறார். This year for India is a very special year. Very special year. நீங்க நினைச்சுக்காதீங்க இந்த கோவிட்லாம் வந்தது இப்படி வந்துருச்சு அப்படி வந்து நினைக்காதீங்க. God will going to change everything. தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற போகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் தேசத்தின் இறங்கி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி ஒரு சுவிட்சமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். So don't worry about this COVID and அது இதெல்லாம் பயப்படாதீங்க, கலங்காது, திகையாது. அவர் நம்ம கரத்தை பிடித்து இருக்கிறார். நம்ம இந்திய மக்களுடைய கரங்களை பிடித்து இருக்கிறார். உங்க சோர்வையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த வருஷம் அருமையான தேவ பிள்ளைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் சொல்றேன். I promise you in the name of Jesus, God is going to bless India enormously. அளவற்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்தியாவுக்கு தேவன் அருள் செய்கிறார். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேவன் கொடுக்கிறார். நம்ம தமிழகத்திற்கும் அளவற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். மகத்துவமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். God has started blessing India. Hallelujah. From today, இந்த நாளிலிருந்து, in the name of Jesus I am telling you, God has started to bless India. ஒரு பெரிய எழுப்புதல், ஆவியானுடைய எழுப்புதல், கர்த்தருடைய எழுப்புதல், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய எழுப்புதல், யெகோவா தேவனுடைய எழுப்புதல், இயேசு ராஜாவினுடைய எழுப்புதல் ஆரம்பமாயிடுச்சு. God is going to do wonders and miracles for India. God is richly blessing India. ஒரு குறைவில்லாம அவர் இந்திய மக்களை, அதுதான் இங்க வாசித்தோம். என்ன வாசித்தோம்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க, குறைவே இருக்காது, திருப்தி அடைந்து திருப்தியா சாப்பிடுவீங்க. அரைகுறையான சாப்பாடு இல்ல, திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை, தலைகுனிந்து போவதில்லை, தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். உன் வலது கையை பிடித்து பயப்படாது என்று சொல்லி உன்னை நடத்துவார். பயப்படாது. கர்த்தர்களோடு, ஒவ்வொரு இந்திய மக்களோடு, நோ காஸ்ட், நோ ரிலிஜன், எதுவும் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரிபாடி, ஒவ்வொரு இந்தியர்களோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. He loves each and everybody in India because he is the creator. அவர் சிருஷ்டிகர்த்தா, சகலவற்றையும் படைத்த தேவன் உங்களை நேசிக்கிறார். தேசமே, தேசமே, இந்தியாவே பயப்படாது, இந்தியாவே பயப்படாது, மகிழ்ந்து
மகிழ்ந்து களிக்கூறு. சந்தோஷமாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Amen. Amen. Yes, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களையும் தேவன் உங்களுக்கு நிறைவேற்ற கொடுப்பார். உங்களுடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களை நீக்கி போடுவார். என்ன வியாதியா இருந்தாலும் நீ சுகத்தோடு இருப்ப. கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொருவரை கர்த்தர் தம்முடைய தழும்புகளினாலே, சிலுவையின் பாடுகளினால் ஏற்பட்ட தழும்புகளினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதமா இருப்பீங்க. திகிலுக்கு தூரமாவீங்க. சத்துரு உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களை பாலாக்காம தலையாக்கி நீங்கள் கீழாக மாட்டீங்க, மேலே ஆவீங்க. உயர்த்தி கொண்டே போவார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். You are mighty. You can do wonders and miracles, Lord. அண்ட சராசரங்களை படைத்த தேவன், வானத்தையும் பூமி சிருஷ்டித்தவர், கடலையும் காற்றையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களெல்லாம் படைத்த தேவனாகி நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். You should know. நான் அறிந்திருக்கிறேன் நீ செய்ய நினைத்தது. அப்பா, நீங்க எனக்கு செய்ய நினைத்திருக்கிறது தடைப்படாதுப்பா. நீர் எனக்கு செய்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். தடைபடாது. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீர் என்மேல் கரிசனை உள்ளவரா இருக்கிறீர். உங்களுடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறீர். அப்பா பிதாவின் அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை உள்ளத்திலே ஊற்றிருக்கிறீர். என்னோடு கூட இருக்கிறீர். தேசத்திலே நீ அசைவாடி கொண்டு இருக்கிறீர். அருமையான தேவ பிள்ளைய, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு. இப்ப கூட சொல்லலாம், தேசம் நம்மை குறித்து கூட சொல்லலாம். தேசம், நாம் ஒரு தேசம். பிகாஸ் we belong to India. தேசமே பயப்படாது. மகனே மகளே பயப்படாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து கலிகூறு, மகிழ்ந்து கலிகூறு. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. Be happy. God has started blessing each and everyone, each and every Indian. அவர் பட்சாபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் ஒருவருக்கு செய்துட்டு மற்றவர்களுக்கு செய்யாம இருக்க மாட்டாரு. அவர் உலக ரட்சகராயே வந்தார். இந்த உலகத்துல யாருக்காக மரித்தார், எல்லாருக்காகவும் நம்முடைய ஜீவனை சிலுவையில கொடுத்தார். எல்லாருக்காகவும் சிலுவையை சுமந்தார், எல்லாருக்காக மரித்தார். நம் யாருக்காக, உலகத்துள்ள அத்தனை பேருக்காகவும் அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இனம், எந்த ஜாதி, எந்த சமுதாயம், யாரா இருந்தாலும் சரி, உங்க கூட இயேசு இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். தேசமே, மகளே மகனே பயப்படாத. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். துவங்கிட்டாரு. நீங்க எதிர்பாருங்க, விசுவாசிங்க. நீங்க ஆசீர்வாதமா மாற போறீங்க. இந்த நாளிலிருந்து இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதம். ஒவ்வொரு இந்தியர்களும் இந்த தேசம் முழுவதும் ஆசீர்வாதமாய் தேவன் வைத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் தெரியுங்களா? அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகை சமீபமா இருக்கு. அதற்கு முன்பாக
யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையாய் வைக்க போகிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி, அப்படியே கண்ணில் மூடி ஒரு நிமிஷம் நம்ம உள்ளத்தை திறப்போமா? ஒரு நிமிஷம் நம்ம உள்ளத்தை திறந்து நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணில் மூடுவோம். ஹல்லேலூயா. glory. Praise God. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரித்த முகத்தோடு இருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் சொத்தரிப்பே. என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கும் நேரம் சொத்தரிப்பே. அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அடிமை வாழ்வில் கேடயமே, அடிமை வாழ்வில் கேடயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன் வாழ்வது, இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது, ஆதாயமே வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது ஆதாயமே, வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். நீங்க அவருக்கு கொடுக்கலாம், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கொடுக்கும் பொழுது தேவனை இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஒரு பாடலை சகோதரி வந்து பாடுவாங்க. அப்போ கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க நீங்க எப்படி கொடுக்கணுன்றத ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரும். எப்படி கொடுக்கணும் அப்படின்றது ஸ்கிரீன் மூலமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன்படியாய் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது, இயேசுவானவர் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை இன்னும் மேன்மையா இன்னும் உயர்த்தி இன்னும் ஆசீர்வதிப்பார். பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆரம்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி
பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிரியோனின் சேனைகள், முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிரியோனின் சேனைகள், ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, ஹல்லேலூயா. கால்மிதிக்கும் தேசமெல்லாம் நின் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை, ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை, ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, ஹல்லேலூயா. கால்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷன் வாசல்கள், ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள், ஹல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள், ஹல்லேலூயா. கால்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கல்வாரி கொடி பறக்கும். Hallelujah. Amen. God bless you. God bless India. Amen. Hallelujah. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்துல கர்த்தர் செய்யும்படியாய், மகத்துவமான கிரியைகளை தெய்வம் நடப்பிக்கும்படியாய், தேசம் முற்றிலுமாய் மாற சுவிசேஷ பணிகள் தொடர்ந்து செய்யும்படியாய், காஸ்பல்ஸ் ப்ரீச் பண்ணணும். ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் வரணும். அதுக்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பாரத்தோடு ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும். தேசத்தின் ஜனங்களுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல இயேசுவே, நல்ல பிதாவே, ராஜா, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் பாராட்டின மாபெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஓய்வு நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் பாட, துதிக்க, ஜெபிக்க, நம்முடைய வார்த்தைகளை சொல்ல தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற தெய்வ வசனத்தின்படியா ஆண்டவரே, நீ ஸ்தோத்திர ராஜா, நீ பெரிய காரியங்களை எங்கள் தேசத்துல செய்ய துவங்கி விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான தெய்வ ஜனங்களை, தெய்வ பிள்ளைகளை, தேசத்தின் மக்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை அவர்கள் மூடிக்கொள்ளட்டும்.
ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்தில் இந்தியாவில் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, எழுப்புதலை கட்டளிடுவீராக. போல தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விசேஷித்த ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் கிருபையை கொடுத்து தேசத்தின் ஜனங்களை ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிற கர்த்தாவே ஆளும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் ஆண்டவரே தேவ கிருபை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் ஆண்டவர் வைத்து கர்த்தர் அவர்களை வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே புதிய கிருபையும் புதிய பலனையும் புதிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேசத்தை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. கரத்துல இன்னும் தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கட்டளிட போகிறீர். மிக நன்றி. தாழ்த்து கருத்து ஒப்பெடுக்கிறோம். சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சௌக்கியத்தை உடைய ஜனத்தின் மேல் வரப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மையப்படுவதாக. துதி, கன, மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மையாய் வைத்து ஆசீர்வாதமாய் வைத்து சுகமாய் பலத்தோடு வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise God. Praise God. Amen. Thank you, Jesus.